ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்களோ இல்லை உங்களுடைய குழந்தையோ தெரியாமல் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுவும் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை உங்களுடைய ஃபோனில் மறுபடியும் கொண்டு வர முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். உங்களுடைய மொபைல் இந்த மாதிரி டெலீட் பண்ண ஃபோட்டோஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்பில் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் ஃபோட்டோஸ், கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் வீடியோஸ்னு இருக்கும். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு லைவாக என்னுடைய மொபைலில் டெலீட் பண்ணிட்டு அது ரெக்கவர் பண்ணுறதை காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு எங்கள் மொபைலில் வந்து நான் கேலரி ஓப்பன் பண்ணுறேன். கேலரி ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஃபோனில் இருக்கிறது 14 ஃபோட்டோஸ் இருக்குது. 14 ஃபோட்டோஸில் நான் 2 ஃபோட்டோஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதை காட்ட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை 2 ஃபோட்டோஸையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கங்க, இந்த 2 ஃபோட்டோஸையும் வந்து நான் டெலீட் பண்ணி. ஸோ டெலீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே 14 ஃபோட்டோ இருந்த இடத்துல வந்து 12 ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ இந்த நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸை இப்போ நம்ம மறுபடியும் ரிகவர் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்கன்ட்டு. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் ஃபோட்டோஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் ரிகவர் ஆகிட்ருக்கும். அதாவது இந்த ஆப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம ஃபோனில் இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 134 ஃபோட்டோஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எப்போ நம்ம ஃபோன் வாங்கினதுலேருந்து நம்ம டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் வந்து இது எடுத்து கொடுக்கும். நமக்கு வந்து தேவையானது இப்போ நான் உங்களுக்கு டெலீட் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த 2 ஃபோட்டோஸை மட்டும் நான் ரிகவர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரிகவர் பண்ணிக்கோங்க. நான் இப்போது டெலீட் பண்ண ஃபோட்டோஸை மட்டும் ரிகவர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஃபோட்டோ தான் நம்ம செலக்ட் பண்ணி டெலீட். இப்போ அந்த 2 ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரிகவர்ன்றது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். அது உங்களுடைய ஃபோனுக்கு வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். சேவ் ஆனதும் பாருங்கள், இப்போது இந்த ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் இருக்கான்றதை வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ என் ஃபோனில் வந்து கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 12 ஃபோட்டோ இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 14 ஃபோட்டோஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி ரீசெண்ட்லி டெலிட்டட்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் அதுக்கும் நான் உங்களுக்கு லைவாக டெமோ காட்டுறேன். இப்போ அந்த 2 ஃபோட்டோஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். கேலரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபோட்டோஸும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபோட்டோஸ் வந்து ரீசெண்ட்லி டெலிட்டட்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து சேவ் ஆகும். ஸோ அதையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் எம்டியாக இருக்குது. நம்மளுடைய ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்குது. நான் மறுபடியும் இன்னொரு டைம் கூட செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா 12 ஃபோட்டோஸ் இருக்குது. ரீசெண்ட்லி டெலிட்டடில் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. நம்ம மறுபடியும் சேம் ஆப்புக்குள்ளே போய்ட்டு அந்த 2 ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கவர் கொடுக்குறேன் பாருங்கள். ரெக்கவர் கொடுத்ததும் சேம் ப்ராசஸ் தான், ரெக்கவர் ஆகிடும். மறுபடியும் என்னுடைய கேலரியில் போய் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் சேம் 2 ஃபோட்டோஸ் வந்துடுச்சு. ரீசெண்ட்லி டெலிட்டட்லையும் கிடையாது, 14 ஃபோட்டோஸும் வந்துச்சு. அதாவது நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய குழந்தைங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஏதாவது டெலீட் ஆகிருந்தால் அந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இந்த ஃபோனில் இந்த ஆப்பில் வந்து உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம சொல்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.